வெல்கம் டு பிரதீப் பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபியோட இம்யூனிட்டி பவர் அண்ட் ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டேட்ஸ் பியூரி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். பேபிக்கு ஃபஸ்ட் டைம் டேட்ஸ் கொடுக்கும்போது அதை இந்த மெத்தடில் தான் கொடுக்கணும். இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டேட்ஸ் பியூரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சாஃப்டான டேட்ஸில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி 2லிருந்து 3 தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. பேபிக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறதுனால நான் வந்து இந்த டேட்ஸை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். டேட்ஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்ஸை பவுலோடவே நான் இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்கிறது சாஃப்டான டேட்ஸு. ஸோ இது வந்து 5 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ் கூட ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற டேட்ஸை பொறுத்து இந்த குக்கிங் டைம் மாறும். இப்போ பாருங்கள், டேட்ஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஆறுன டேட்ஸை சேர்த்துட்டு இது கூட காய்ச்சி ஆறுன தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பியூரி மாதிரி அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பியூரியாக இருக்கணும். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு நீங்கள் இது கூட பால் சேர்த்தும் அரைச்சி கொடுக்கலாம். பட் பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தண்ணி மட்டும் சேர்த்தே அரைச்சி கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேட்ஸ் பியூரி ரெடி. டேட்ஸில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது குழந்தையோட ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா வராமல் தடுக்கும். ப்ளஸ் அவங்களோட இம்யூனிட்டி பவரையும் கூட இன்க்ரீஸ் பண்ணோம். பேபியோட 7th மந்த்லேருந்து நம்ம அவங்களுக்கு இந்த டேட்ஸ் பியூரியை கொடுக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குற கஞ்சியில் இல்லை பாலில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை அவங்களுக்கு அப்படியே பியூரியாகவும் கொடுக்கலாம். நீங்களும் இந்த டேட்ஸ் பியூரியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.